என்ன பஞ்சாயத்தா இருக்கும்? அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப வெறப்பா நிக்காங்க. என்ன இந்த மீட்டிங் கீஸே கண்டிப்பா வேணுமானே? கவின் மாமா, என்ன பஞ்சாயத்து? நீ ஏதாவது வேண்டாத வேலை ஏதாவது பாத்துட்டியா என்ன? சாம் மாமா, உண்மையை சொல்லு, என்ன பண்ணிட்டு வந்த? அண்ணன் போக்குறாங்க திரும்ப. என்னன்னு அவசரமா எல்லாரையும் வர சொன்னீங்களே, எப்படிதான் இவனுக்கு மட்டும் தைரியம் வருதோ தெரியல. எனக்கு நான் அண்ணனை பார்த்தா கேட்கறதுக்கே பயமா இருக்குது. அண்ணனே மாதிரி நம்மளும் கேட்கணும். என்னன்னு எல்லாரையும் அவசரமா வர சொன்னீங்களே, இருக்கு அவசர குடிக்கி மாமா. இல்லன்னு அப்படின்னு நீங்க கேட்டதா அண்ணன் கிட்ட சொன்ன. பாரு, அண்ணனை கேள்வி கேட்கறதுக்கு இங்க யாருக்கு எந்த ரைட்ஸ் இல்ல. சாரிண்ணே, அண்ணன் கூப்பிட்ட காரணம் இருக்கும். ஐயோ, இன்னைக்கு லேட்டா சார். அவங்க என்ன மாமா கிட்ட இவ்வளவு பக்கத்துல நிக்காங்க? மாமா ஒண்ணும் சொல்லல. பயவுல என்ன பாக்குன்னா அப்ப என்னமோ இருக்குதே. என்ன குழப்பமா இருக்குதோ? ரொம்ப தெளிவா இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துருக்கேன். இப்ப எதுக்கு என்ன மாட்டி விடுறாங்க? என்னன்னு புரியல. இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அது எதுக்கு மாமா எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? என் சிங்க குட்டி, நான் கேட்க வேண்டிய அத்தனையும் என் மனசு துடிக்கிற துடிப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டப்பு டப்பு டப்புன்னு கேட்டுதா. நான் கேட்டா இங்க திட்டு விழும், அதே அவ கேட்டா இங்க யாரு எதுவும் சொல்ல போறது கிடையாது. இங்க இருக்க முரட்டு பயலுக்கு புரியணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிங்கப்பூருக்கு சிரிப்பா பாருடா. நல்லது பண்ணு பார்த்தா இங்க நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்க. சிரிப்பு பாரு, சிரிப்பு அழகி. இந்த ஒன்னே ஒண்ணு கடந்துகிட்டு இங்க இருக்க அத்தனை முரட்டு பெரிய ஆட்டி படைக்குது. சிங்கக்குட்டி இங்க வாடா. மாமா, இவங்களெல்லாம் எதுக்கு நீங்க திட்டிட்டு இருக்கீங்க? என்கிட்ட சொல்லுங்களேன். ஆமா, அப்பதானே விழுந்து விழுந்து சிரிப்பா பாத்தியானு. சிங்கப்பிள்ள இங்க வாடா. எப்படி ஏலிவாளே சிரிப்பு பாரு. என்னன்னு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? என்னடா, நம்ம வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு, அதை நம்ம பிள்ளைக்கு நடத்துதோம். எவ்வளவு கிராண்டா நடத்த போறோம். ஆளுக்கால அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல அண்ணன் வேலைக்கு போறாங்க, நம்மளும் பொண்ணு போயிட்டு இருக்கீங்க. அதான் இந்த பொண்ணுக்கு லீவ் கொடுத்துட்டேன், ஏன்னா நான் வேலைக்கு போகல. ஐயோ சாரிண்ணே. அண்ணே, நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருசா அந்த மாதிரி தெரியல. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்க பாரு, இந்த உலகத்துல என் பிள்ளைக்கு அந்த மாதிரி வேற யாருக்கும் ஃபங்க்ஷன் நடந்துக்க கூடாது. சடங்கு ஃபங்க்ஷன் அப்படி இருக்கணும். சரிங்கண்ணே, இனி நான் சாப்புக்கெல்லாம் போல. நான் ஏற்கனவே சாப்புக்கு லீவ்லாம் விட்டுட்டேன். இனி சடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்பதான் சாப்பு ஓபன் பண்ணுவேன். இன்னும் 2-3 நாள் வேலை இருந்தது, அதான் அந்த ஷோரூம் திறக்கதான் இவ பேர்ல தந்துட்டு இருக்கேனே. அதான் அதே சடங்கோட திறந்துட்டேன்னா அவளுக்கும் கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குமே நினைச்சேன். சரி, அந்த வேலை வர மட்டும் பாத்துக்க. ஆனா நீ கொஞ்சம் பொறுப்பா இருந்து பாரு. அவன் தொலைங்க. இன்னும் ஏதோ வெளிநாட்டுக்கு வேண்டாம், அவங்களுக்கு ஏதோ முக்கியமான ஆபரேஷன் பண்ணணும்னு போயிருக்கான். அவன் என்ன வர இங்க வரவே மாட்டேங்க. ஆள் எங்க போறான்? எங்க போறான்னு எனக்கு தானே தெரியும். அண்ணே, இன்னிலே ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுக்க நானும் தம்பி கிளம்புறானே. நான் வேணா வெளியூர்ல கொடுக்கட்டுமானே? சாம எங்கேயும் அனுப்ப வேண்டாம். அண்ணே, எனக்கு என்ன வேலை இருக்குது? உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல வெளியில போக கூடாது. லெட்டர் கொடுத்தா நீ உள்ளூருக்கு என்ன போயிட்டு வா. நீனும் உன் மனைவி எல்லாம் போய் கொடுத்துட்டு வாங்க. சரிங்கண்ணே. கிங்ஸ், அவன் உள்ளூர்ல அவன் பொண்டாட்டி கூட்டிட்டு போட்டோம். நீ கவினை கொடுத்து வெளியூர் ஃபுல்லா கொடுத்துரு. இங்க பாரு, சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம நேர்ல போய் தான் பத்திரிக்கை வைக்கணும். நம்ம புள்ளைய அவங்க மனசார வந்து வாழ்த்தணும். சரிங்கண்ணே. ஒரு வீடு இல்லாம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போய் தான் குடிச்சு வரணும், புரியுதா? கடமைக்கு வாசல் வச்சுட்டு வரக்கூடாது. பாரு, ஊர்ல ஒரு ஆளை கூட ஒதுக்கி வச்சிடக்கூடாது. எல்லாத்துக்கும் கரெக்டா லெட்டர் போய் சேர்ந்துருக்கணும். போயிட்டா இல்லையானு அவன் ராபர்ட் டேவிட்ட வச்சு செக் பண்ணிக்க. கண்டிப்பாண்ணே, அது ஒரு வீடு மிஸ் பண்ண விட மாட்டேன். கரெக்டா கொடுத்துருவேண்ணே. சரிண்ணே, அப்போ நான் வெளியூருக்கு கிளம்புறேன். அவனை பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்கண்ணே. ஐயோ, அப்படின்னா அடிக்கடி அப்பப்ப வீட்டுக்கு வர மாட்டாங்களா? என்ன ஒண்ணு இல்ல. பத்திரிக்கை வைக்கும் போது துணிமணி வச்சுதானே குடிக்கீங்க? ஆமாண்ணே. சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மா ஏதோ வர சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரிண்ணே, நானும் வீட்டுல போய் பத்திரிக்கை எடுத்துட்டு கிளம்புறேன். ஐயோ, சுண்டலி பாக்குதே, ரொம்ப அரைச்சி பண்ணுவாளே. ஆமா, என்ன வச்சக்க நாங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன? ஒண்ணு இல்ல, குரங்கு சட்டை. இதுல சிக்னல் வரையா? அப்போ நான் இனி வர வேண்டாமா? அப்படி நான் சொல்லலையா? இல்ல, சடங்கு முறை வரைக்கும் வேலை இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா வீட்டுல 1000 பொறுப்பு இருக்கு உனக்கு.
வீட்டை பொறுப்பா பாத்துக்க. ம், சரி. புள்ள கண்ணுங்க தம்மா பாரு. நம்ம பிள்ளைய பாக்குறேன். ம். இல்ல, எனக்கு மட்டும் இப்படி கேட்கறதா எப்படி? சேச்சா, எங்க மாமா அப்படிலாம் கிடையாதுப்பா. மாமா. என் தங்க பிள்ளை. என்ன தங்கம்? ஒண்ணு இல்ல. சரி வா, அம்மா உனக்கு சோறு விட்டுறேன். அப்படியா? தங்க பிள்ளை. சரி வா போலாம். சாப்பாடு வைக்கணும். சரிங்க. எனக்கு மட்டும் அப்படி கேட்க நினைக்க. மாமா. இரு தங்க பிள்ளை, இப்போ உனக்கு நம்ம சோறு விட்டுறேன். வா. வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை. என் காதுக்கு தான் அப்படி கேட்டிருக்கோம். மாமா எப்படி அப்படி பேசுறாரு? சோறு போடு. சரிங்க சரிங்க. இல்ல, எனக்கு கேட்டுச்சுது. எனக்கு கேட்டுச்சுது. அது பிரமையா இருக்குமா? புள்ளைய பாத்துக்க. நம்ம புள்ளைய பாத்துக்கிடுதுங்க. இல்ல, கேட்டுச்சுது. எனக்கு சத்தியமா கேட்டுச்சுது. அத்தி உண்மை தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு மண்டையே வெடிச்சிருமே. செப்பப்பிள்ள இருந்தா கூட அப்பப்ப எதையாவது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிடுவா. அவளுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா தெரியும். இந்த மாதிரி விஷயத்துல நான் ரொம்ப வீக்கு. எட்டிச்சேவா எட்டிச்சேவா, நீ எப்ப பட்டி வருவ? சேச்சே, எங்க சான் மாமாவது அப்படி பேசுறாது. இந்த முரட்டு பிள்ளை பத்தியெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவைய ரொம்ப நல்லவிய. இல்ல, வாய்ப்பு இல்ல. சேச்சே, சான்ஸே கிடையாது. என்னடி உண்மை யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க. ஜான் மாமா பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ தெரியல, என்ன சுத்தி ஒரே குழப்பமான மந்தநிலையாவே இருக்குது. என்னன்னே தெரியல. உன்னை சுத்தி குழப்பமான மந்தநிலையா இருக்குதா? அப்படி என்ன குழப்பம்? ஸ்டேஷன்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலயும் பார்த்தேன். நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். அப்பெல்லாம் பயவுள்ள நீங்க என்ன அதை நான் நினைச்சு விட்டேன். என்னடி சொல்லிட்டு இருக்க? ஆமாங்க, நிறைய வாட்டி நீங்க நினைச்சு உங்ககிட்டே வம்பிழுத்து இருக்கேன். புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க வேற இடத்துல இருந்து வருவீங்க. நம்ம அவளை திட்டிருக்கோம், பின்னாடி வந்துட்டு இருக்காவளே நான் யோசிப்பேன். பார்த்தா வேற மாதிரி பேசுவீங்க. எனக்கும் ஜபாலுக்குமே இந்த டவுட் வரும். என்னடி உளறிட்டு இருக்க? ஏங்க நிஜமாதான். சரி, இப்ப அதை விடுங்க. ஜான் மாமா இல்ல, ஜான் மாமா. ஜான் எனக்கு என்ன? ஏதோ சொன்ன மாதிரியே இருந்தது. ஆனா அது என் காதுக்கு தான் அப்படி கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னை சுத்தி எப்பவுமே குழப்பம் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால எதையுமே இப்ப நம்புற சூழல்ல நான் இல்ல. ஏங்க, முன்னாடி உங்களுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது. உங்களை பார்த்தாலே எனக்கு அதுவே வந்து பத்திக்கிட்டு வரும் கோபம். நான் உங்களை திட்டுவேன், நீங்க என்ன திட்டுவீங்க. அப்படி போயிரும். ஆனா ஒரு அரை மணி நேரம் கூட ஆயிருக்காது, நான் வேற எங்கேயாவது உங்களை பார்ப்பேன். யூஸ் மாதிரி விளையாட்டு இருக்காது. என்னதான் எங்கேயாவது பார்த்துப்பேன். அதான் ஊர் முழுக்க சுத்திட்டு வருவேன். ஒரு நாள் 2 நாள்ல பரவாயில்ல. அதனால எனக்கு ஒரு நாள் கோவம் வந்து ஏ பொறுக்கின்னு நான் கூப்பிட்டேன். சரி. நீங்க போயிட்டீங்க, என்ன பார்க்கவே இல்ல. சரி. அதுல இருந்து 5 செகண்ட் தான் இருக்கும். உங்க கடைக்கு தான் ரேச்சல் எங்களை கூப்பிட்டு வந்தா. அதான் அப்ப உங்களுக்கு அவளுக்கு பேசி இருந்துச்சே. கடைக்கு வந்தா உள்ள காலுக்கு மேல கால் போட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க. ஏன் உட்கார கூடாதா? ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன். சரி, அதை விடுங்க. இப்போ புள்ளைய பாத்துக்க அப்படின்னு சான் மாமா சொன்னாவ. சரி. நம்ம புள்ளைய பத்திரமா பாத்துக்கிடுவேன்னு அந்த அக்கா சொன்னாவ. சரி, இப்போ என்ன அதுக்கு? என்ன இவ்வளவு அசால்ட்டு சொல்லிட்டீங்க? இதுல என்னடி இருக்கு? அன்னைக்கிட்ட இந்த பொண்ணு வேலை பார்க்காங்க, அதனால பேசிருப்பாங்களா இருக்கும். அவ்வளவுதானா? அதுக்கு தான் இப்ப குரங்கு குத்தச்ச மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உனக்கு ஏற்கனவே உடம்பு முழுக்க மூளை, இப்ப இப்படிலாம் யோசிக்கணுமா? சரி, கபோல்ல நிறைய பத்திரிக்கை இருக்கும், அதை எடுத்துட்டா. என்னங்க என்னங்க? நானும் வரட்டாங்க. ஓய், எங்க? நீங்க தான் சொந்தக்காரங்க வீட்டுக்காக போறீங்களே. ஆமா. நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனதே இல்ல. அதுக்கு சொந்தக்காரங்க வீடுலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அத்தை வீடு ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது இப்ப நமக்கு அத்தை இல்லைன்னா போச்சுது. அவங்க வீட்டுக்கு மட்டும்தான் அத்தை வீட்டுன்னு போயிருக்கேன். வேற எந்த வீட்டுக்கும் நான் போனதில்லை. நானும் வரட்டேன். எனக்கு தெரிஞ்சா நான் கேட்டு நீங்க எதுவுமே செய்யாம போனதில்ல. இதுவும் எப்படி கூட்டு போவேன்? யாருக்காவது ஒண்ணு தெரிஞ்சிட்டுனா நான் வேணா 6 வருஷத்துல வரட்டா. 6 வருஷத்துலயா? 6 வருஷத்துல வரட்டா. நீ விட்டுட்டு போனாலும் மனசு கேட்காது. என்னங்க என்னடி? நீங்க கேட்காமலே முத்தெல்லாம் கொடுத்துட்டேன்ல, என்ன கூட்டு போங்களே. ஓ, லஞ்சம் கொடுக்க? ஏகப்பட்டது கொடுத்துட்டேன். ப்ளீஸ், இது லஞ்சம் இல்ல. என்னை எப்படியாவது கூட்டிட்டு போங்க. அப்படியே. சரி, இன்னொன்னு கூட. நிறையவே கொடுத்துட்டேன். நீ இங்க கொடுத்ததெல்லாம் போதும். நான் கொடுக்க சில இடத்துல கொடுப்பியா? இதெல்லாம் கிடையாது, ஒழுங்கா கொடுக்கணும். சரி, நான் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீ எப்ப பெரிய பிள்ளையான? இப்ப எதுக்கு உங்களுக்கு அது? சொல்ல. அந்த நாளுக்கும் எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு, தெரியுமா? அப்படியா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்குமா? ஒருவேளை நீ என் பக்கத்துல கூட இருந்திருக்கலாம்.
ஏதாவது ஒரு அற்புதம் இருக்குமா? சரி காதை கொடுங்க. சரி சரி. ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு. ஓய் சொல்லுடி. சொல்லுங்க. சொல்லு. அப்ப என்ன கூட்டு போகணும். அதான் குரங்கு தத்தமா தத்திக்கிட்டு எருமை எங்க இறங்கு வா, கூட்டிட்டு போறேன். மாமா கேட்டாங்கன்னா இல்ல அண்ணன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். அப்ப நம்ம போவோம். நீ சொல்லல. ஐயோ சொல்றேன். இசைமா. ஐயோ அண்ணன் வந்துட்டான். சரி நீ உட்கார்ந்து பாரு. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிட்டு வா. ஆமா தங்கப்புல. வந்துட்டேன் மாமா. சரி நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி நான் பத்திரிக்கை எடுத்துட்டு போறேன், சீக்கிரம் வாண்ணே. ஐயோ இப்போ நான் வெளியில போன அண்ணன் பாத்துருவானே, என்னன்னு கேட்பானே. சொல்லுங்க, பத்திரிக்கை எடுக்க வந்தேனே. ஓரமுக்குள்ள இதுக்கு வந்தேன்னு கேட்பான். சொல்ல வேண்டியதானே. சொல்லுவேன்டி சொல்லுவேன், பாரு சீக்கிரம் சொல்லுவேன். இந்த இசையம் பொண்டட்டினா அப்படிங்கிற உண்மையை சொல்லுவேன். அப்படி சொன்ன என்ன ஆகும்? சொன்னா என்ன, கல்யாணம் நடக்கும். அப்புறம் இன்னைக்கு ஒரு மறக்கமா தான் இருக்க போலக்கு, எனக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும்டி. அதே சொல்லிட்டு தான் போனோம். ஏண்டாண்டி முடியாது, யாராவது இப்படி அழகா இருக்க மன்மதனை விட்டுவாங்களா? ஆமாமா, இன்னைக்கு நீ ஒரு மறக்கமா தான் பேசிட்டு இருக்க. என்னங்க என்னடி நீங்க 2 பேரா? இவன் என்ன எப்பவும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னடி உளறிக்கிட்டு இருக்கா? உடனே கோபப்பட்டுருவீங்களே, அப்ப போங்க. சரி சரி நான் கூப்பிடுறேன். சரி சீக்கிரம் பத்திரிக்கை எடுத்து வா, அப்படி நான் பைக்கிட்டு நிக்க, சீக்கிரம் வந்துரு. மாமா சமாளிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் நேரம் ஆகும் சரியா? சரி சீக்கிரம் வர பாரு. சரி கட்டில உட்காரு. ஒன்னே போதுமாடி? போதாதுதான், சரி பரவாயில்ல. அதெல்லாம் நிறைய கிடைக்கும், இப்போ வா போலாம். ஏன்டா மாமியார்னு ப்ரமோட் ஆனனோ தெரியல, மாத்தி மாத்தி சமாளிக்க வேண்டியிருக்கு. அவன் விட்டாலும் இவ விட மாட்டா, இவ விட்டாலும் அவன் விட மாட்டான். இந்த 2க்கும் வீட்டுல யாருமே இல்லைன்னு நினைப்பு போலுக்கு. ஜானு வேற ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கானே. என்ன ஜானே? இல்ல கிங்ஸ்ல தானே உள்ள போனா, அந்த உள்ள கபோல தான் பத்திரிக்கை எல்லாம் வச்சிருந்தான், அதான் எடுத்துக்கிட்டு இருக்கானோ என்னமோ. சரி என்ன உள்ள வா. யார கூப்பிடுதான்? இந்த பொண்ணா? இது ஆபீஸ்ல வேலை பார்க்க போகணும்ல. சொல்லுங்க. கூட மாட இருந்துக்க. ஜானு சைட்ல வேலை இல்லம்மா, சடங்கு மொழி வரைக்கும் சைட்டுக்கு போக மாட்டேன். சரி அந்த பிள்ளைக்கு லீவ் கொடுக்க வேண்டியதானே? இல்ல எங்க வீட்டுல அவ்வளவா ஆள் இல்ல, கூட மாடா இருப்பா. இதை இப்படி சொல்ல மாட்டானே. இல்ல இசை வேலை அங்க ஓடிட்டு கிடப்பா, பார்க்க ஆள் இல்ல. சாம்பு இல்லாட்டி எப்பவும் கிச்சன் வேலை இருக்குது, அதான் கூட மாட ஒத்தாசையா இருக்குமேனு. அடிச்சுதான்டா, படிச்ச பிள்ளை உன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க பிள்ளைய கொண்டு வீட்டுக்கு. வீட்டு வேலையா? நம்ம வீட்டு வேலை இல்லையே, நீ இப்படி பேச மாட்டானே. வீட்டு வேலை இல்ல, வீட்டுல ஒரு ஆளை பாப்போம். அது சரி. வெளியில போனா கொஞ்சம் காப்பி விட்டு கொண்டா. சரிங்க. இன்னுமா இசைவோல இதை கவனிக்காம இருக்குது? கவனிச்சு இந்த நேரத்துக்கு புலம்பி தள்ளி இருப்பாளே. ஓ அத்தை ரூபா போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சாலோ. பையன் உள்ள யோசிக்கும் போதே நானும் யோசிச்சிருக்கணும். அடே கிங்ஸின், நீ கூட்டு வந்த நேரம் எல்லாவனும் கூட்டுட்டே வர, ஒருத்தரும் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த மாதிரி தெரியல. ஓ ராசியோ ராசி பத்துக்க. ஆமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வான்னு எவ்வளவோ சொன்னேன். இந்த நீ ஆரம்பிச்சாச்சா வரிசைக்கு கூட்டிட்டு வரானு பாரு. ஆனா இந்த பிள்ளை அப்பாவி பிள்ளையெல்லாம் இருக்குது, இவங்கிட்ட எப்படி? இவன் பேச மாட்டான், நக்கல்ல பண்ணுவான். இவன் நக்கலையும் ஒத்தி சமாளிச்சிருக்கானா சரியான ஊமையா இருப்ப போலுக்கு. அதே அப்பாவி பிள்ளையா இருக்கும் போலுக்கு. அதானே இவன் கண்ணை சுருக்க ஓடிட்டாளே. ஜானே இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும், பெத்தவளுக்கே பயமா இருக்குது. இந்த பிள்ளை எப்படி இவன்கிட்ட பேசுது? இல்ல இசைத்தங்க ரொம்ப சரிச்சுக்கிறத பிள்ளை. அவ எதையாவது யோசிச்சிருப்பா பாத்துக்க. அவ யோசிக்கிற அளவுக்கு என்னமா நடந்து போச்சுது? அவ சும்மாவே யோசிப்பா பாத்துக்க. இந்த வந்துட்டுல சுண்டலி ரொம்ப யோசிச்சிருக்க போலுக்கு. அத்தே வேண்டாமா, நானும் குழம்பிதான் இருக்கேன். அத்தே தங்க பிள்ளை பாலியல் குடிச்சா அப்படி இல்ல வந்த பச்சை புள்ளையால அந்த பிள்ளை பாலை மட்டும் குடிக்க வச்சிட்டு இருக்கிய. வாதம் திங்க மாட்டேங்கால, பிள்ளைக்கு பாலை காய்ச்சி கொண்டு வா. சரிங்க. என்ன மர்மோல, எனக்கு மட்டும் தான் கேட்டுச்சா உங்களுக்கும் கேட்டுச்சுதா? ரொம்ப யோசிக்காத, எனக்கும் கேட்டுச்சுது. அப்ப எனக்கு கேட்டது உண்மைதானா? கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருக்குது, இருந்தாலும் ஜான முழுசா நம்ப முடியாது பாத்துக்க. ஏன் அவன் பேச்சே அப்படிதான் இருக்கும், எல்லாருக்கிட்டுமே உரிமையோட தான் பேசுவான். அதனால நாம தப்பா நினைச்சிடக்கூடாது பத்தியா? சரிங்கத்தே, மாமா அப்படித்தான் பேசுவார் வச்சுக்கிட்டோம். ஆனா அந்த அக்காவும் அப்படித்தான் பேசுதாவ. அது உன் அக்கா இருக்கா பாரு இயலு, அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா பாத்துக்க. அவ கொஞ்சம் புத்திசாலி,
மனுஷங்களை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா. அவகிட்ட பஞ்சாயத்தை கொண்டு போ, கச்சிதமா முடிச்சு கொடுத்துருவா. எங்க அக்கா தான் கிச்சனுக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாளே. பின்ன உப்பு எடுக்க வத்திர எடுக்கன்னு சோறு பொங்க கழிட்டு போயிருக்க. அவளை என்னதான் பண்ணுவா? என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. என் பிள்ளைக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம் மாமா. என் பிள்ளைக்கு என்னமா வைக்குது? நீ குடுக்க செல்லம் போதும்டா. சும்மா இருங்கம்மா. பச்சை பிள்ளைய ஏன் தங்கம்? ஏன் என்னாச்சுது? கிங்ஸ் ஏதாவது அழுத்தினா? இல்ல மாமா, நான் ஏதோ யோசிச்சேன். சரி ஓ, பால் காய்ச்சி கொண்டு வாங்க, குடிச்சிருந்தா. ஏங்க சொல்லிட்டேன், ஒழுங்கு மரியாதை வெளியில போய் உட்காருங்க சொல்லிட்டேன். ஏட்டி, இந்த ஒரு இடத்துல நமக்கு பர்சனலி இந்த ஒரு இடத்துக்கு தான் இந்த வீட்டு பொருள் ஒண்ணும் வராது. அது உங்களுக்கு சௌரியமா போச்சுது. என்ன பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தா என்ன என்ன பெரியனை கூப்பிட்டான் அப்படின்னு வருவான் கவின். கொஞ்ச நேரம் தான் கழிக்கணும். மாமா என்ன அடிச்சுட்டாவ, சீக்கிரம் வாங்க அப்படின்பா இசை. முடியும் இந்த சிரிப்பு கலதனடி உன்னே சுத்தி சுத்தி வார அதியாண்டி அங்க நின்று சிரிக்க. வா ஏன் மடியில உட்காந்துச்சிரு. நல்லா இருக்குது. நல்லா தாண்டி இருக்கும். ஓடி இருங்க சொல்லிட்டேன். ஐயோ சும்மா இருங்க, மதியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும். போங்க. வாடி. உங்களுக்கு வர வர ரொம்ப சேட்டுதான். சட்டை பண்ணலாடி, சட்டை பண்ணா தானே சிங்கக்குட்டி. என்ன ஓடி இருங்க சொல்லிட்டேன். சரி கிட்ட வா. போ சொன்னேன், நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். போங்க. நீ கிட்ட வராம நான் இங்க போக மாட்டேன். ஐயோ போங்க. அத சொல்றல, நீ கிட்ட வராம நான் போக மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப சேட்டை சொல்லிட்டேன். எவ்வளவு பின்னாடி கிட்ட வாடி. ஐயோ விடுங்க, வேலை கிடக்கு. அத என்ன கொஞ்சம் அதான் உனக்கு பெரிய வேலை. ஆமா ஆமா. ஆமாடி, நமக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் தெரியுமா? போங்க. அப்புறம் சாமி போதும், கண்ணு கூசுதி. ஏமா அத எங்க வர மாட்டீங்களே? வர விடாம பண்ணி வச்சுக்கிட்டு வரமாட்டாவளா? டேய் சாணு காத்துக்கிட்டு இருக்காண்டா. அண்ணனா பரவாயில்ல. டேய் போதும்டா, தெரியாம தான் கேட்க. இது வீடாடா இல்ல தெரியாம தான்டா நான் கேட்க. பள்ளிக்கூடம் போகலாமா? கரண்டிச்சுதானே எங்க எத்தே சொல்லு மருமவளே. என் புருஷனை திட்டலாம் கூட சொல்லிட்டேன். அதானே அவனுக்கு ஏத்த ஜோடி தானே நீ, சாடிக்கேத்த மூடி. பாத்தீங்களாமா, என் பொண்ணு என்ன விட்டு கூட கொடுக்க மாட்டான். ஆமாடா ஆமா. அம்மா ஏலி, அந்த பொண்ணு வந்திருக்க பாரு, உள்ள கூப்பிடு. யாருத்த? அதாம்மா சாணி கிட்ட வேலை பார்க்கல அந்த புள்ள. அப்போ கவின் பையில சும்மா சொல்லல, உண்மையா சொல்லியிருக்கானா? ஐயா அத்தை, அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு, அவங்க கிட்ட வேலை பார்க்க பொண்ணு கிச்சன்ல. அதுதான் நானும் சாணி கிட்ட கேட்டேன். எனக்கு காப்பி வேணும் போட்டு தருவா அப்படின்னு உள்ள அனுப்பிட்டான் பாத்துக்க. அந்த புள்ள என்னன்னா நீங்க என்ன உள்ள இருக்கேன்ட்டு வெளியிலே நிக்குது. ஐயோ சரி, நான் கூப்பிட்டு வரேன். சரி நான் கிளம்புறேம்மா. நீ முத கிளம்பியா. இந்த ஒரு இடம் தான் எங்களுக்கு இருந்தது, அதுவும் போச்சுதா. எடி போயிட்டு வரேன்டி. ரொம்ப ஜலிச்சுக்கிடாத, அடுத்த ரூமுக்கு தானே போறேன். அத துணி மடிக்க கூப்பிடுறியா? போ போ. நீ இப்படி சிரிச்சா அவன் எப்படி போவான்? ஐயோ அத்தை, அம்மா அந்த புள்ள நிக்கி முத கூப்பிடு. நான் பரவாயில்லம்மா, உள்ள வா, நான் போயிட்டான். வா வாங்க வாங்க. அவங்களுக்கு காஃபி போடணும், சீக்கிரம் போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா கோபப்படுவாங்க. அவங்க கோவப்படுவாங்களாம். எந்த அளவுக்கு போயிருக்கு பாப்போம். அப்படிலாம் பொசுக்குன்னு உங்க பிள்ளைய நம்பிட முடியாது. ஆமா அதுவும் சரிதான். நாம ஏன் அவசரப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிறது என்ன? ஆமாத்த, நாம பட்டு சந்தோஷப்படுவோம். அப்புறம் அவரு குணத்தை காட்டிட்டாருன்னா வேண்டாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். குடும்ப குத்து விளக்கா இருக்கால, ரொம்ப அமைதித்த, பொருத்தமா இருப்பா. மூத்த மருமகளுக்கான 10 பொருத்தமா அவளுக்கு பக்காவா பொருந்தது பத்தியா? நான் சொல்லணும்னு நினைச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அது வேற ஒண்ணு இல்ல, நீ என் மருமக பத்தியா? அதான் நான் சொல்ல நினைச்சது நீ சொல்லிப்புட்ட. மூத்த மருமகள வந்தா நல்லா இருக்கும் பத்தியா? நம்ம கடவுள்கிட்ட கேப்போம், குடுப்பனா இருக்கோ என்னமோ. அவன் நக்கல் மண்ணாச்சே, இது கூட நக்கலுக்கு அனுப்புனாலும் அனுப்பிப்பான். சரி எதுக்கு விசாரிச்சு பாப்போம். அதுக்கும் சரிதான். நான் காஃபி போட்டுக்கிட்டேம்மா, நேரா கோபப்படுவாங்க பாரு. அத்தை அவருக்கு ஏத்த பொண்ணுத. இதான் கிச்சன், இங்கதான் காபி போட்டு இருக்குது, இங்க பால் இருக்குது. நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல என்கிட்ட சொல்லி விட்டுட்டாங்க. என்னன்னு? இவங்க தான் காபி போடணும்னு சொல்லி விட்டுருப்பாரு. அப்படிதானக்கா? ஆமா பாத்தியா, இந்த சான் பை உள்ளே காபி போட்டுக்கிட்டுமா, நேரா கோவப்படுவாங்க. அதான் பயந்து சித்திரவளுக்கு. இல்ல நீங்க வாங்க, உள்ள வாங்க. சரி பயப்படாதீங்க, உள்ள வாங்க. நீ எல்லாரும்
என்னக்கா ஏதாவது சொன்னாவளா? இன்னும் இந்த ஸ்லாப் மேல ஏறிக்கட்டி நல்லா இருக்கும். ஐயோ அவளை திட்டாதீங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அவ சின்ன பொண்ணு, அவளை திட்டாதீங்க, அவங்களுக்கு பிடிக்காதே. இவங்களுக்கு அது அவங்களுக்கு எப்படி சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது ஆள் வந்துட்டுல எனக்கு. ஜான்மாமா செல்லத்துக்கே நீ இவ்வளவு சேட்டை பண்ணுத, அவருக்கு ஜோடியா வரப்போறவிலும் உனக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்காவ. நீ உருப்பிட்ட மாதிரிதான் மட்டி. என்னக்கா சொல்லுத? ஜோடியா ஜோடியாக்கி விட்டவளே நீ தானே. எத்தே சாக்க குறைங்கத்தே, எப்படி தேடி கண்டுபிடிச்ச? நான் கண்டுபிடிக்கல, அவியதான் வந்தாவ. வந்ததுல நான் வீடுல பிடிச்சு வச்சுக்கிட்டேன். குரங்கு குரங்குன்னு நினைச்சிட்டால. அது ஒண்ணு இல்லம்மா, அவ அவளுக்கு தங்கச்சி, சின்ன செல்லு அடைச்சிட்டு தானே இருக்கா, அதே மாதிரி கண்டிஷன் பண்ணுதா, அவ்வளவுதான். அப்படி இல்ல, அவளுக்கு பிடிக்கல, அதான். இது கூட நீ மெதுவாதான் பேசுவியா? ஒன்னு மேல பேசக்கூட முடியாது போலுக்க. எப்படி பாத்தியாக்கா, உனக்கு இந்த மாதிரியே கூட்டிட்டு வந்திருக்க. எவ்வளவு நல்லவே பாத்தியாக்கா, என்ன திட்டவே விட மாட்டேக்கார. எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இந்த கிச்சனுக்குள்ள வர்றதுக்கு. நீ ரொம்ப பேசுவ, இனி எனக்கு அந்த பேச்சு விழாது போலுக்க. நான் உனக்கு சொன்னேன் கேளுன்னு, நீ மட்டும் இவளுக்கு செல்லம் கொடுத்துறாத. இந்த வீட்டு இருந்துட்டு போய் அத்தையும் இவளுக்கு செல்லம் கொடுத்து கழுதையா ஆக்கி வச்சிருக்கான்னு பாத்துக்க. இவ என்ன பண்ணுதா யாது பண்ணுதான்னு கண்டுபிடிக்கவே முடியாது பாத்துக்க. இவ பயந்ததே அவ அக்காக்காரிக்கு மட்டும்தான். இப்ப நீ அதையும் தட்டி பறிச்சுட்டேன்னு வச்சுக்க, இவளே கையில பிடிக்க முடியாது பாத்துக்க. அதுக்கு தான் சொல்லுதே. இல்ல அவங்களுக்கு இவ உசுறு அப்படின்னா வீட்டுல எல்லாருக்கும் அவ உசுரா தானே இருக்கணும். உசுரா யாராவது இருக்க முடியுமா? இல்ல இவளை யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அவனுக்கு சிரிப்பா பாருங்களேன். எத்தே புரியுது, இவதான் இந்த வீட்டு மூத்த மருமகளா வரணும்னு நீ ஆர்டர் போட்ட அப்படிதானே? இவங்க தான் மூத்த மருமகா, எனக்கு அக்காவா இவங்க தான் வரணும். எனக்கு அம்மாவும் இவங்க தான், அக்காவும் இவங்க தான். நீ முடிவு பண்ணிட்டியா? அதுக்கு உண்டான வேலைகளை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிங்க. அம்மா அத்தே நல்ல ஐடியா கொடுப்பாங்க. எத்தே கொடுங்கத்தே. அதே மருமக்க மார்களா, நான் உங்க மாமியார் தான், மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டுட்டு போறேன். சரிங்கக்கா. முடிவு பண்ணிட்டாளுத. நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கணும் பாத்துக்க. என்னத்த? அத்தையா இவன் நம்ம வேலை ஈஸியாக்கிட்டா. ஆமாத்த. அத்தை ஒருவேளை இவங்க மனசுலயும் ஜான காஃபி கொடுத்துட்டு வந்து பேசுறேன். தேடிக்கிட்டு இருப்பாங்க, கோவப்படுவாங்க. அதான் நீங்க போங்க, நான் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா. அத்தை தனியா போயிருக்காங்க. காதல்னு வரும்போது கிங்ஸ்ல அடிச்சுக்க முடியாதுதான். ஆனா இவன் வேற ரகமாச்சுதே. ரொம்ப மிச்சிக்க வேண்டாம், உங்க வீட்டு பிள்ளைல எல்லாம் ஒண்ணு போலதான் இருக்கு. பெத்து வச்சிருக்கிறது எல்லாமே காதல் மன்னனுக்கு தான். இதுல கிங்ஸ் மேல. ஆமாமா, அவர் ஒரு படி மேலதான். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சதெல்லாம் இல்ல. காதல் மன்னன் கிங்ஸ் அதுல பட்டம் வாங்கிட்டாரு காதல் மன்னனு. இவங்க எல்லாம் இப்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் பட்டம் வாங்கிடுவாங்க. அது வந்து புள்ளைல எல்லாமே காதல் மன்னனா பெத்து வச்சுக்கிட்டு பேச்ச பாரு. ரொம்ப சோகமாயிட்டீங்க போலக்கு. ஏக்கா நம்ம அத்தி லவ் மேரேஜ் தான், மாமா இழுத்துட்டு ஓடி வந்துட்டாவலாம். மாமா இழுத்துட்டு வரலட்டி, அத்தை தான் மாமா இழுத்துட்டு வந்துட்டாவலாம். எத்தே வெளியில ஒரு டைலாக் பேசுனீல, அத்தி வந்து எனக்கு வச்சு செய்வா போலக்க. நான் வெளியில இருக்கட்டுமா? இல்ல இது ஒண்ணு கேட்டுட்டு போங்க. நான் உன் மாமியாரு, அதுக்கு என்னத்தே சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லி தானே ஆகணும். நீ என்ன விட மாட்ட போலக்கு. எப்படி விட முடியும்? என் புருஷனை பத்திலாச்சே. இவகிட்ட போய் என் கதையை நான் சொல்லுவேனா? உங்க மகனுக்கே உங்க கதை தெரியாம தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். சொல்லிட்டியா? அது வேற ஒண்ணு இல்லத்த, பூச முன்னாடிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கப்படாது பத்தியில, அதுக்குத்தான். இப்போ வெளியில வச்சு அத்தை என்னக்க சொன்னாவ? அடே கிங்ஸின் காதல் மண்ணா, முத கூட்டிட்டு வந்த, உனக்கு பின்னாடி எல்லாரும் கூட்டிட்டு வரானோ பாரு அப்படின்னு கிங்ஸின புகழ்ந்து பேசிட்டு இருந்தாவ. அதுக்கு இல்ல, எல்லாரும் கூட்டிட்டு வந்தா கல்யாணம் ஒண்ணு இருக்குதா, அதுக்குத்தான். எத்தே
அது நீங்களும் கல்யாணம் பண்ணி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வருஷப்படி வந்திருக்கும். நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்ண. நான் உன் மாமியாரு. நமக்குள்ள என்னத்தே காதல்னு வந்ததுக்கு அப்புறம் மாமியாது மருமவளாதே. இன்னைக்கு தான் இங்கிலீஷ் சரியா பேசியிருக்காத்த. என்னது இவில காதலிச்சு கல்யாணம் பண்ணவளா? அத்தை உங்க மானம் ஊர் முழுக்க போகுது தே. யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஐயா யார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காவே? எத்தே அவகிட்ட எது சொல்லக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் சொல்லுவா. நீங்களும் காதலிக்கிறீங்களா? அது சரி, நீ இதுக்கு அப்படி கேட்க? அப்ப நீ யாரையா காதலி கேட்டி? நான் என்னைக்குமே உண்மைதான் சொல்லுவேன். அப்படின்னா பைய உள்ள யாரையா காதலிக்குது அப்படி நான் கேட்கல. நீ யாரையா காதலிக்கியா? எனக்கு என்னமோ இந்த வீட்டு பையில தான் எவனோ ஒருத்தன் கொக்கி போட்டிருக்கான். எதுக்கு இந்த பிள்ளை இங்க வரப்போகுது? யாரு துறையா இருக்குமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளைல கண்டாடே ஆவாத. 2 நாள் அவன் தானே கூட்டிட்டு அலைஞ்சான். கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் காதல் எக்ஸ்பர்ட் ஆச்சே. எங்களுக்கு முன்னாடி அந்த காலத்திலே கூட்டிட்டு ஓடி வந்திருக்கீல. நான் உன் மாமியார் சொல்லிவிட்டேன். இருங்கத்தே எடி யார்கிட்ட காதலிக்க? எல்லாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு வெக்கமா வருது. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அம்மா என் வீட்டுக்கு வரதெல்லாம் ஒண்ணு போல வந்திருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒண்ணு போல வந்திருக்கேன். பாவி பயலுவ தேர்ந்தெடுத்து பொழைக்கிருக்கானுவல. சல்லடை போட்டு சலிச்சு பழக்கிட்டு எடுத்துட்டு வந்திருக்கானுவ. அப்படின்னா அண்ணன் தம்பி சலிச்சு பொழைக்கிருக்கானுவ ஒரே மாதிரி. அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே மாதிரி தானே? அது சரி, யார சொல்றீங்க? அத்தடி கண்டுபிடிச்சிருவீங்களா? அத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவல. இல்ல அவிய உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்களாம். அட ஒக்க மக்க. அப்படின்னா தோர மாமாவே தான். இது ராணி இங்க போய் நான் உன்கிட்ட பேசணும். இல்ல உங்ககிட்ட தான் குறிப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. நான் சொல்ல மாட்டேன். எந்த முரட்டு பையமா? இல்ல சொல்ல மாட்டேன். நீங்க எப்படி என்ன ஏமாத்த நினைச்சாலும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சனதான் சொல்லுவேன். எனக்கு அடுத்து யாரு? இவங்க ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பரதா இருக்காரு. சேச்சா அவனுக்கு தான் பொம்பளை பிள்ளை நல்லா ஆவாத. என்கிட்ட எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காவ? நீதான் ஜான் மாமா கிட்ட போட்டு கொடுத்துருவல்ல. கன்ஃபார்ம். அப்படின்னா ஏய் இசை நம்ம சார் பண்ணி ஆடுமா? அன்னைக்கு நான் அவியல் வைக்கேன்னு சொன்னேன்ல. இன்னைக்கு நான் சூப்பரா அவியல் வைப்பேன். நம்ம இன்னைக்கு வீடு கட்டி ஆடுவோமா? அட ஒக்க மக்க. அடிச்சு வரதுக்கு 3 நேரம் ஓடி வந்து சொல்லிட்டேன். நான் தான் அவியல் வைப்பேன். ஏக்கா இலக்கா அன்னைக்கு அவியல் வைக்க விடாம இவன் என்னது புடிங்கிட்டு போயிட்டா. பொரிக்கஞ்சட்டி இருந்துன்னா சூப்பரா அவியல் வச்சிருப்பேன் தெரியுமா? அதான் இன்னைக்கு விளையாடலான்னு வந்திருக்கேன். இங்க பார் இன்னைக்கு வீடு கட்டி ஆடணும்னு சொல்லிட்டேன். அப்பா சலிச்சு பொறைக்கிருக்கானுலே. இங்க பாரு இந்த வீட்டுல 2 தான் உருப்படி வந்து சேர்ந்துருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டை எப்படியாவது காப்பாத்திடுங்க. என்னால முடியல. அப்படியே எனக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்குது. எனக்கு முன்னாடி நிக்கிற 2ஐயும் பாருங்களேன். இந்த வீட்டுக்கு கொஞ்சமாவது பொருத்தமா இருக்கா இல்ல இந்த ரவுடி பேர்களுக்கு எந்த இடத்துலயாவது பொருத்தமா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் தான் அவியல் வைப்பேன். நானும் சார் பொங்குறேன். இசை நான் நாட்டுச்சமா கொண்டு வந்துட்டேன் தெரியுமா? அடி அந்த மண்ணெடுப்பு கொண்டு வந்திருக்கியா? அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி வருதே. பின்னாடி தான் தோட்டம். அங்க போய் சோறு கறி பொங்கி சாப்பிடுங்க. அப்படியே அந்த ரவுடி பேர்கள் வருவாங்க. அவனுக்கு அப்படியே சோத்தை வச்சு கொடுத்துருங்க. கரெக்ட் தான். இவனுக்கு இவ்வளவுதான் கரெக்ட். ஊர்ல மட்டும் சண்டியத்தன் தேட பண்ணிட்டு வந்திய. இனி வீட்டுக்குள்ளே அவங்க குரங்காக்கிறதுக்கு வந்திருக்காளுவல்ல. சோறு பொங்கி விளையாட கூப்பிடுவாள்வே போவாவ. இட்டி போங்கட்டி தோட்டத்து போய் விளையாடுங்க போங்க. அப்படியே அந்த ஆஸ்பத்திரிக்கு கொஞ்சம் சோத்தை கொடுத்து விட்டுருன்னு அப்படி கண்டுபிடிச்சிட்டாவளோ. ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு கொடுத்து விடணும்? அது அங்குள்ளலுக்கு தான் நீங்க பொங்கது கரெக்டா இருக்கும். உப்பு உரைப்பெல்லாம். அப்படியா? சரி நாங்க கரெக்டா கொடுத்து விட்டுறதா. எனக்கு உங்களுக்கு வேணுமா? ஓடிடுங்க. அப்படியே கவியில் வருவான். அவனுக்கு வச்சு குடி. அவ இதை சாப்பிட மாட்டேக்கவல்ல. எனக்கு குரங்கா கறிங்கட்டி ஓடிருங்கட்டி. இடி வாங்க நம்ம பின்னாடி தோட்டத்துக்கு போலாம். அங்கதான் நல்ல சோறு பொங்கல் அடக்கி இடம் இருக்குது. வாங்கட்டி. மறுபடியும் கேட்க இவளகிட்ட என்ன பிடிச்சதுன்னு தேடி பிடிச்சு கூட்டு வந்தானுங்க. அதை நீங்க பெத்த புள்ளிட்ட தான் கேட்கணும். அத்தே உங்க மருமக கூப்பிடுதே. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓடிருன்னு சொல்லிட்டேன். போடி எத்தை சாக்க குறைங்கத்த. இல்ல நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல ஒண்ணா வாழும்போது
எப்படி இருக்கும் இதெல்லாம்? அதெல்லாம் அந்த விஷயத்துல உங்க பையில கெட்டிக்கார பையில தான். அதெல்லாம் சமாளிச்சிருவானுங்க. சமாளிச்சிருவானுங்க. கரெக்ட். என்ன நீங்க மாமாவை எப்படி பாத்திய? ஏன் இதையும் போய் உன் புருஷன்கிட்ட சொன்னதுக்கா? கேட்டதே அவியதான். அது புருஷனுக்காக நாசுக்கா என்கிட்ட கேட்க? நாசுக்கெல்லாம் கேட்கல, டேரக்டா தான் கேட்க. மாமாவை எப்படி பாத்திய? நீங்க காதல சொன்னீங்களா இல்ல மாமா சொன்னாவளா? இந்த வீட்டு வம்சம் எப்படின்னு பாத்துக்க. அப்போ மாமா தான் சொல்லியிருக்கணும். எப்படி? அது வேற ஒண்ணு இல்ல, அவியே ஜமீன்தார் குடும்பம், நாங்களும் ஓரளவுக்கு பணக்கார குடும்பம் தான். விசேஷமா அடிக்கடி எங்க வீட்டுக்கு பேசுறதுக்கு அண்ணன் தம்பி 3 பேரும் வருவாங்க. அப்படி ஒரு நாள் வரும்போது நான் ஏத்தால காலேஜுக்கு போய்கிட்டு இருந்தேன். காலேஜுக்கா? ஆமா, ஏத்தால வந்தாவ. பார்த்தோன்னே எனக்கு என்ன பிடிச்சு போச்சு. எட்டி என்ன பிடிச்சிருக்கா உனக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாட்டேன்னாவ. பார்த்து நிக்கவா கொடுத்துட்டு தான் சொன்னாவ. கிங்ஸ்லி அப்புறம் ஒயாமலாம் பின்னாடி வந்துட்டு இருக்க முடியாது, பேசாம வீட்டை பார்க்க வானாவ. ஏன் புருஷன் அப்புறம் இல்ல எங்க வீட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்னால வர முடியாதுன்னு சொன்னேன். துண்டு கட்ட தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கன்னாவ. சரி சான் மாமா. அப்புறம் என்ன வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாவ. எங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உங்க மாமா பிடிச்சு போச்சு. என்ன காதல் அப்படி? ஆனா எங்க காதலுக்கு கொஞ்சம் எதிர்ப்பாய் போச்சு பாத்துக்க. உடனே பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு, அங்க என்ன கூட்டு போயிட்டாவ. அப்புறம் ஒண்ணு இல்ல, அப்புறம் தினமும் லவ் தான். என்னங்க காஃபி? வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. இசையும் வீட்டுல தான் இருக்கா? நமக்கு கொண்டு வா. சரிங்க. பரவாயில்லைங்க. காஃபி கொண்டு வந்துட்டேன். இப்போ குடிக்கீங்களா இல்லைன்னா? ஏன் அப்படி கேட்குற? காஃபி வேணும்னா அங்கே இல்ல, உங்களுக்கு ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என் மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. நான் இப்படிதான் நினைக்கேன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துருக்கேன். இங்க இருக்க ராஜா, அவன் என் சொந்த ரத்தம். எனக்கு நிறைய விஷயம் ஞாபகத்துல இல்ல, என் மெமரியில இருந்து எடுத்துட்டாங்க. எல்லாரும் சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு அந்த பொண்ணு முகம் கூட ஞாபகத்துல இல்ல. என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது, நீ தெரியவும் செய்யாது. எல்லாமே என் மொழியில இருந்து அழிஞ்சிட்டேன். இப்ப எதுக்காது? இப்போ அது எதுக்குன்னா அப்போ காஃபி. நான் என்ன சொல்ல வந்தேன்னு உனக்கு புரிஞ்சுதா புரியலையா? அதான் உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையே, அதுக்கப்புறம் எதுக்கு அதை ஞாபகப்படுத்தணும்? என்னங்க காஃபி கொண்டு வந்திருக்க. அப்புறம் உங்க ஸ்டோர் ரூம் கதை வச்சிருக்கலாம். காஃபி குடிங்க. கதை வச்சிருக்கலாம். இது வரைக்கும் வைக்காம இருந்தா நல்லது. இப்ப வாங்க வர முடியாது, அதனால ஸ்டோர் ரூமுக்கு கதவை மாட்டிறேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா? காஃபி அது வந்து ஸ்டோர் ரூமுக்கு கதை வச்சிருங்க. ஆமா, நான் வந்த மாதிரி எனக்கு பின்னாடி தங்கச்சி பார்த்திருந்தா, கதவு இருந்திருந்தா கூட கொஞ்ச நேரம் நின்றுக்கலாம். காஃபி குடிங்க. ஆதிரம். சரி, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி காஃபி தேவைப்படும். அப்புறம் உங்க டேப்லெட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் டைத்துக்கு கொடுத்துருவேன். டென்ஷன் எல்லாத்தையும் அந்த டேபிள்ல தான் வச்சிருப்பான், எனக்கே தெரியாது. அவன் தான் கரெக்டா கொடுப்பான். அவங்க தானே சொல்லிட்டே போனது. சரி, எதுனாலும் சொல்லிட்டீங்கன்னா நான் கரெக்டா கொடுத்துருவேன். அவன் வரட்டும், எனக்கு தெரியாது. அவன் தான் கரெக்டா கொடுப்பான். அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இல்ல, அந்த ப்ளூ கலரு சாப்பிட்ட உடனே சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் அந்த பச்சை கலர் டேப்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும். அதான். உனக்கு எப்படி தெரியும்?
பத்திரிக்கை கொடுக்க வெளியில போறாங்கல்ல, சொல்லிட்டு போனாங்க. சரி. நான் டேப்லெட் எடுத்துட்டு போறேன். டேப்லெட் சாப்பிடுங்க, அதுக்குள்ள சாப்பாடு கொண்டுட்டு வரேன். எனக்கு இந்த வறுக்கிறது பொரிக்குது இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிடிக்காது. தெரியும், நான் கொண்டுட்டு வரேன். எப்படி என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்டது நல்லது தானே. அவன் ராஜா வெளியில விளையாண்டுட்டு இருப்பான், அவனை கொண்டுட்டு வரேன். சரி. வேற ஏதாவது? ம். இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா கூப்பிட்டீங்களா? ஆட சண்டியரா கூப்பிட்டதான் வரீரா? யார் சொன்னா? அம்மா அப்பா சொன்னாங்க. எந்தம்மா? அதான் நம்ம அம்மா, அபி அம்மா. நீ வெளிச்சல்னு தெரியும்டா, ஆனா இவ்ளோ வெளிச்சல்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். நமக்குள்ள என்னப்பா? அடே நமக்குள்ள என்னவா? நான் அப்பாடா. அதான் தெரியுமப்பா. கிங்சன் இப்படிதான்டா நின்னு பேசுவான், அப்படியே இருக்குது. சரி இங்க வா, அப்பா கிட்ட வா. அம்மாவை பத்தி நீ என்ன நினைக்க? எந்த அம்மாப்பா? இப்ப வந்துட்டு போனாங்களே அபி அம்மா. அம்மானா அம்மாதான். அம்மா பத்தி நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அம்மானாலே அம்மாதான். அம்மானாலே பிடிக்கும். இல்லடா, உனக்கு அம்மாவா வர்றதுக்கு இதுக்குப்பா சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? அப்பப்ப நீ என் புள்ளங்கதான் ஞாபகம் வச்சுக்கடா. நான் உன் அப்பா. அப்பா, அபி அம்மா இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் பெர்மிஷன் கேக்கீங்க? அப்படிதானே? கிங்ஸ்னே தான்டா நீ. அப்படிதான் இருக்கணும். அம்மா வந்தா உனக்கு பிடிக்கும் தானே? எனக்கு நீங்க சொல்லதுக்கு முன்னாடியே அவங்கள ரொம்ப பிடிக்கும்பா. அப்படியா? ஆமாப்பா, ஸ்கூல்ல இருந்து கூட்டு வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, என்ன நல்லா தூக்கி சமைப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் கூட அவங்கள அபி மேடன்னு கூப்பிட்டேன்னா அவங்களுக்கு கோவம் வந்துட்டு அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கப்பா. அன்னையில இருந்து அவங்க தான் என் ஸ்கூலுக்கு வந்து எனக்கு சோறுலாம் விட்டு விடுவாங்கப்பா. அப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்ப நீங்க தான் மாப்பிள்ளையாப்பா? கிராண்டெல்லாம் வைக்க முடியாது, அப்பாவுக்கு அதுக்கெல்லாம். அப்பா நீங்க இப்பவும் சிங்கம் மாதிரி இருக்கீங்கப்பா. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கும் அம்மாக்கும் கிராண்டா கல்யாணம் நடக்காத இருந்தா கல்யாணம் பண்ணுங்க, இல்ல நீங்க கல்யாணமே பண்ண வேண்டாம். வேண்டாண்டா, அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாயிட்டுல. ஐயோ அப்பா அப்படி சொல்லாதீங்கப்பா, நீங்க சிங்கம் மாதிரி இருக்கீங்க. உங்களை பார்த்து எங்க மிஸ் மட்டும் இல்ல, எங்க ஸ்கூலே பயப்படுது. அது மட்டும் இல்ல, நிறைய பேரு உங்க அப்பாக்கு இன்னும் கல்யாணம் முடியல அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டா உனக்கு பொறாமையா இல்ல அப்பாவுக்கு யாராவது வர போறாங்கன்னு? யாரோ வந்தா தானப்பா பொறாமையா இருக்கும். அம்மா தானப்பா வராங்க. டேய் புத்திசாலி, கிங்ஸ்னே தான்டா நீ. இங்க பாரு, நீ கிங்ஸ் மாதிரியே வரணும். அதே மாதிரி தான்ப்பா வருவேன். சரி, நான் அபியம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சரிங்கப்பா. சரி, இப்ப யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம், தயவு சொல்லிக்கலாம். சரிங்கப்பா. ஏன்பா? அதுக்குடா, தங்க புள்ளைக்கு இப்போதான் சடங்கு வைக்க போறோம். அப்புறம் நம்ம சேம அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும். அதான் அப்பாவுக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல, அது வரைக்கும் அப்பா லவ் பண்ணிட்டு போறேன்னா. அப்ப அம்மா நம்ம வீட்டுல இருந்துட்டு போட்டுமே. இல்லடா, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். எனக்கும் விருப்பம் தான், அம்மா பார்த்தாலும் பாவமா இருக்குது, பாம்போலே சுத்துவா. அதான். ஐயா அப்பா, உண்மையிலே அம்மா ரொம்ப பாவம். இங்க மட்டும் இல்ல, ஸ்கூல்லயே அப்பாவியா தான் நிப்பாங்க. அப்படியாடா? ஆமா, எங்க மிஸ் கூட்டிடுவாங்க, அப்படியே அம்மா நடுங்கிடுவாங்க. அடப்போ இந்த குழி பயவில்ல. இப்ப என்னடா பண்ண? நீங்க தான் கத்து கொடுக்கணும். அவதான் என்கிட்ட பேசவே மாட்டுக்கால. அப்பா, இந்த நக்கல் பேச்ச கொஞ்சம் குறைங்கப்பா. இல்லடா, என்கிட்ட வந்தாலே பயப்படுதான். நானும் அன்பாதான் கூட்டு பார்த்தேன், அதுக்கே கொலலாம் நடுங்கி போய் தான் நிக்கா பாத்துக்க. நீங்க கூப்பிட்டா பாட்டி கூட நடுங்கதான் செய்றாங்க. ஏன் உங்க அண்ணன் தம்பி 4 பேருமே நடுங்கதான் செய்றாங்க. அப்போ அவங்க பயப்பட மாட்டாங்களாங்க? அவங்க அண்ணன் தம்பி இவன் இவன் இருக்கிற பயப்படுறா. அவங்க சுவாபமே அப்படிதான்ப்பா. அதான்டா புடிச்சு போச்சா பாக்கு. அப்பா, அந்த பயந்த சுவாபம் தான்டா புடிச்சது. அப்போ பயத்துக்கு அங்க பஞ்சமே இருக்காதுப்பா, அவங்க சுவாபமே அப்படித்தான். இல்லடா, அப்ப யோசித்து பார்த்தேன், இந்த குடும்பத்துக்கு எப்படி ஒரு பொறுப்பான ஒரு பொண்ணு தேவை. கொஞ்சம் வாயாடினா மத்த பிள்ளைங்களை ஆட்டி படிச்சிடக்கூடாது. இப்ப ஏன் எடுத்துக்க குணவதி, அவளெல்லாம் ஏதாவது பேசினா அப்பாவுக்கு தாங்க முடியுமா? அப்பா பாரு விழுந்து விழுந்து கவனிப்பா, மாமா மாமான்னு பொறுப்பா கவனிப்பா. அந்த புள்ளிய நான் கட்டிக்க போற திட்டேன்னா அப்பாவால தாங்கிக்க முடியுமா? சண்டை வரும், சச்சரை வரும், குடும்பம் 2 பட்டு போயிடும். அதான்டா அப்பா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு இல்ல, அப்படி பயப்படுதாடா. அது மட்டும் இல்ல, அப்பாக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படின்னா அப்பா அபி அம்மா பத்தி ஏடி செட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அப்பாக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்படியாப்பா? ஆமாடா, அப்பா உசுர காப்பாத்துனா, தன்னை பத்தி கூட கவலைப்படாம அப்பாவை காப்பாத்துனா. நான் மரட்டமான ஆளுன்னு தெரிஞ்சோம், அப்பாவை காப்பாத்துனாடா. அதான் கண்டிப்பா இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. தன்னையே கொடுக்க இருந்தவா இந்த குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவ குணம் தாண்டா அப்பாவுக்கு பிடிச்சது. அப்பாக்காக என்ன வேணாலும் பண்ணுவாடா. அப்படியாப்பா? ஆமாடா, நல்லா பாத்துட்டேன். அப்பா அன்னைக்கு சுய பத்தியில இல்ல, ஆனாலும்
தைரியமா என் உசுரை காப்பாத்திட்டு அங்கேயே இருந்திருக்காடா. அப்படியாப்பா? அதான் அப்பாக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா வெளியில காட்டிக்காம இருந்தேன். ஆனா இப்பெல்லாம் முடியலடா. அவளை பார்த்தாலே அப்பா சரண அடைஞ்சிடறேன். அதான் வீட்டுல யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா இந்த குடும்பத்தை பத்தி தெரியாம நீங்க வேற தப்பு கணக்கு போடுறீங்க. அவங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பாங்கப்பா. டேய், என்னடா சொல்ற? வேணா செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கணுமா? நிஜமாவாட சொல்ற? கண்டுபிடிச்சிருக்குமா? சித்திரபுத்தனும் எத்தனை தான் அந்த குடும்பத்துல இருக்காங்க, எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? செக் பண்றேன்டா. எவன் கண்டுபிடிச்சிருக்கானே இப்ப செக் பண்ண ஆரம்பிக்கேன்டா. ஏன் அங்க நின்னுட்டு இங்க வா. அம்மா, அப்பா கூப்பிடுறாங்கல்ல. சமையல் ரெடி ஆயிட்டு சாப்பிட வரீங்களா? ஆ? இல்ல, சமையல் ரெடி ஆயிட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்ல வந்தேன். சமையல் ரெடி ஆயிட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்ல வந்தேன். இப்படி கேட்கணும்.